இப்போ நேற்றைய தினம் அந்த கோயம்புத்தூர் மாவட்டத்தில் தொண்டாமுத்தூர் அந்த பகுதியில் அண்ணா நகர்ன்ற பகுதியிலேருந்து ஒரு பேருந்து வந்து நேராக கோயம்புத்தூருக்கு செல்கிறது. அந்த பேருந்து எப்படி செல்கிறது, அந்த வழித்தடம்னு பார்த்தீங்கன்னா அண்ணா நகரை தொடர்ந்து செம்மனூரை தொடர்ந்து கோயம்புத்தூர் வந்து செல்கிறது. 201 நினைக்கிறேன் அந்த வழித்தடத்தின் நம்பர், அந்த பேருந்தின் மாநகர பேருந்தின் நம்பர். இப்போது என்ன இதில் பிரச்சனைனா, அண்ணா நகரில் வசிக்கக்கூடிய மக்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா, பட்டியலினத்தை சார்ந்த மக்கள், ஒடுக்கப்பட்ட மக்கள் அதிகமாக அங்கே வசிக்கிறார்கள். இப்போ அண்ணா நகர்லேருந்து அந்த பேருந்து அங்கேருந்து துவங்கும் போது, அந்த அண்ணா நகரில் இருக்கக்கூடிய பட்டியலினத்தை சார்ந்த மக்கள் வந்து அதிகமாக அந்த பேருந்தில் வந்து ஏறி விடுகிறார்கள். ஓகே. இப்போ பிரச்சனை எங்கே ஸ்டார்ட் ஆகுதுன்னா, செம்மனூரில் ஆதிக்க சாதி சார்ந்த மக்கள் வந்து வசிக்கிறாங்க. இப்போ ஆதிக்க சாதியை சார்ந்த மக்கள் வந்து நீங்கள் அண்ணா நகர்லேருந்து செம்மனூருக்கு எவ்வளோ இடைவெளி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 500 மீட்டர்ஸ் இடைவெளி தான் இருக்குது. அப்போது ஆதிக்க சாதி மக்கள் அந்த இடத்துல பேருந்தில் ஏறும்போது அவர்களுக்கான அந்த இருக்கைகள் வந்து அந்த இடத்துல கிடைப்பதில் பெரிய ஒரு சிக்கல்கள் வந்து ஏற்பட்டிருக்கு. இப்போ இதில் என்ன பிரச்சனைன்னா, நாங்கள் வந்து ஆதிக்க சாதி ஆண்ட பரம்பரை, எங்களுக்கு உட்காரத்துக்கு இடம் இல்லை, கீழ்தாதியை சேர்ந்தவன் எப்படி வந்து உட்காந்துட்டு வரான்? ஓகே. இது வந்து ஒரு பிரச்சனையாக அங்கே வந்து உருவெடுக்கு. இப்போ அண்ணா நகரில் இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து அந்த என்ன தகுதி இல்லையா அப்படின்ற ஒரு கேள்வி வந்து இருக்குது. இப்போ இதற்கு வந்து அரசிடம் வந்து பல முறை வந்து அந்த பகுதியை தாழ்த்தப்பட்ட மக்கள் வந்து முறையிட்டிருக்காங்க. இது ஏன் முறையிட்டிருக்காங்க என்னென்னா, அந்த வழித்தடத்தில் வரக்கூடிய அந்த மாநகர பேருந்தை தடுத்து நிறுத்திவிட்டார்கள். அந்த பேருந்து வந்து அண்ணா நகரிலிருந்து இப்போ புறப்படவில்லை, நேராக செம்மனூரிலிருந்து கோயம்புத்தூருக்கு புறப்படுகிறது. ஓகே. தினந்தோறும் வந்து 8 பேருந்துகளுக்கு மேலாக தமிழக அரசு செய்கிறது. கூட்டணியில் விசிகா இருக்கிறது. தமிழக மாநகர போக்குவரத்து தலைமை செயலாளர்கிட்டையும் இது குறித்து ஒரு கடிதமும் கொடுத்துருக்காங்க. அப்போது அதில் எது மாதிரியான ஒரு போக்கு இருக்குன்னா, அது ஒரு பெரிய மெத்தன போக்காக இருக்குது.